ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜேர்னலிங் அப்படிங்கிறதுனா ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம காலையிலேருந்து ராத்திரி மட்டும் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது அதை எழுதி வச்சுக்கிறது. ஸோ இது எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காலையிலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கோமோ, என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கோம், என்னெல்லாம் பாடம் கற்றுட்ருக்கோம், என்னெல்லாம் இன்னும் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எழுதும் போது அது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்கும். ரெண்டாவது, எழுதுறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்கும்போது நம்ம கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம், ஒரு கிராட்டிடியூட் காமிக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்தது, இந்த மாதிரி எழுதும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு மெமரி டெவலப் ஆகும். ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுட்டு நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஏன் இதை எழுத மாட்டாங்க அப்படிங்கிறதுனா, ஐயோ மற்றவங்க யாராவது நம்மளோட டைரியை எடுத்து படித்து பார்த்துட்டாங்கன்னா நம்மளது எல்லாமே தெரிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருப்பாங்க. பட் இது நம்மளுக்கே ஒரு பல வருஷம் கழித்து நம்ம அதை படித்து பார்க்கும்போது என்னெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ், ஒரு நிகழ்வுகள் நம்மளோட லைஃப்லையும் நடந்தது அப்படிங்கிற போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும், அப்செட்டாக இருக்கும், சேடாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலில் நம்ம இந்த மாதிரி டைரி எடுத்து பார்த்தா இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம்ல, இதுவும் நம்ம தாண்டிடலாம் அப்படிங்கிற அந்த நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்டப் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் டைரி எழுதுனீங்க அப்படின்னா, ஜேர்னலிங் பண்ணீங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக உங்களோட எழுத்து அழகாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி விரல்லேருந்து நம்ம பேனா வச்சு எழுதுறதேங்கிறது கிடையாது. பட் அந்த எழுதிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நம்மளோட லாங்குவேஜ், நம்மளோட அந்த ஃபீல், நம்ம எழுதுகிற அந்த ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம நிறைய நேரம் செல்ஃபோன் இல்லை சோஷியல் மீடியா இதில் தான் நம்ம டைமை செலுத்துகிறோம். பட் இந்த மாதிரி நம்ம எழுதி அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளோட அந்த டைம், அந்த சோஷியல் மீடியா டைமை தெரியாமலும் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மென்டல் வெல்பீயிங்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறதுனா, நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கே கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜேர்னலிங்க்கு. அண்ட் நிறைய வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பதிலே கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம இது எழுத நம்மளுக்கு சொல்யூஷன் ப்ரொவைடராக நம்மளோட மைண்ட் ஒர்க் ஆக தொடங்கும். நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நம்மளுக்கு வரும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் ஜேர்னலிங்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேர்னலிங் ஒரு அழகான ஒரு புக்கு எடுத்துக்கோங்க, அந்த புக்கில் எழுத தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் எழுதுங்க. உங்களோட வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு முறை உங்களால் ஜேர்னலிங் பண்ணதுனால உங்களோட வாழ்க்கையை திருப்பி புரட்ட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.